ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 8ஆம் திருமொழி மா தவத்தோன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தான் ஊர் தோத அவத்தி தூய் மறையோர் துயர் படிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. தேன் சொரிஞ்சுட்டே இருக்கான். அப்படியே இப்போல்லாம் சில இடத்துக்கெல்லாம் போனால் இந்த ஆவி பறக்க 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 அதில் ஐஸ்கிரீமில் மேலே இது கொடுக்குறாளோ இல்லையோ ஹாட் சாக்லேட் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா. திருவரங்கத்தில் இருந்தோம்னா, பெருமாளை சேவிச்சுருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. ஏகாரத்தோடு முடிக்கிறார் பாருங்க. பல இடத்துல கடக்காமே போன 10 பார்த்தோம். நம்ம அழகான பாசுரங்கள் எல்லாமே மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்கு உடைய எம்பெருமான். எப்படிப்பட்டவன் அவன்? 3 அடி நிமிர்ந்து 3னில் தோன்றி 3னில் 3 உருவானவன். எல்லாமே ஒரே 3 எழுத்து இல்லையா? அதை பார்த்தோம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு இங்கே இருக்கிற பேசிக்கிறதுக்கு முன்னுதாரணமாக பெரியாழ்வார் திருமொழியும் அதற்கு அடி ஒற்றினா போலே திருச்சந்த விருத்தமும் அனுபவித்தோம். இப்போது திருவரங்கம் கோயில் என்று அழைக்கக்கூடியது அதனுடைய மகிமை, அதை மங்களாசாசனம் பண்ண வந்த பெரியாழ்வார் அதனுடைய மகிமையெல்லாம் சொல்கிறார் இந்த 8ஆம் திருமொழியில். அதாவது நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம அனுபவிக்கச்சே அதை புரிஞ்சிக்கவே முடியல. நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தையே நினச்சி 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 இடிஞ்சு போயிட்டுவா பல பேர் இருக்கா. அந்த கஷ்டம்னா அடுத்த நிமிஷம் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடணும். உதாரணத்துக்கு இப்போ ஐபிஎல் நடந்துட்டுருக்கு, சில பேர் பார்த்துட்டு இருப்பேன். ஐபிஎல் மட்டுமில்லை, எனி கிரிக்கெட் உதாரணம் எடுத்துப்போமே. அதில் ஒருத்தர் பவுலர் பந்து வீசுகிறார், முதல் பால் 6 ஆகிடுத்து. ஐயோ 6 ஆகிடுத்தே அப்படின்னு 2வது பால் துவண்டு போய் பந்து வீசினா 2வது பாலும் 6 அடிச்சிடுவார். இந்த 6 2வது பால் அடித்த உடனே என்ன ஆகும்னா அங்கேருந்து கட 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 கடன்னு கிட்டக்க ஓடி வருவார். யார்? அந்த நாயகன், கேப்டன் கிட்டக்க ஓடி வந்து இவருக்கு ஆசுவாசப்படுத்தி, போனது போச்சு, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, இப்போ நீ அடுத்து துவண்டு போனீங்கன்னா ஸ்டுவர்ட் போர்டுக்கு அடித்த மாதிரி 6 பால் அவன் 6 அடிச்சிடுவான். அதனால் துவண்டு போகக்கூடாது, போனது சென்றது போகட்டும், அதை அப்படியே விட்டுரு, பின்னாடி பார்த்துக்கலாம். அவன் எப்படி எந்த இடத்துல வீக்குன்னு நாம் ஒரு 2 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இல்லாமல் அடுத்த வரக்கூடிய ஓவர்களில் பார்த்துக்கலாம். இதுக்காக துவண்டு விடாதே, அதை இத்தோடு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இடத்தோடு நிறுத்திக்கோ. ஏன்னா எதிர்காலம் நல்ல எதிர்காலம், எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்குது. அதனால் இந்த ஒரு பால் நீ இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு செகண்ட் நீ துவண்டு விட்டாயே, ஆனால் அடுத்தடுத்து அவன் 6 அடிச்சுட்டே இருப்பான். அந்த இடத்திற்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது, உன்னுடைய மனதை தேற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறவா இருக்கா. இது ஒரு கதை இல்லையா? இன்னொரு பக்கம் நம்ம மனசுக்கு உள்ளுக்குள்ளே எங்கேயாவது போய் வச்சிருக்கணும் எல்லாத்தையுமே. சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். சில விஷயங்கள் நடக்கணும், அது முடிஞ்சே ஆகணும் அப்படின்னா அவசரப்படக்கூடாது, ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இவர் சொல்கிறார், ஆழ்வார் 12 ஆண்டுகள் வெயிட் பண்ணார் இந்த கதையிலங்கிறார். நமக்கு முன்னாடி ஒரு கதையை பார்த்தோம், ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி, நலச்சரித்திரம் அப்படின்னு. மகாபாரதத்தில், பாகவதத்தில், எஸ்பெஷலி மகாபாரதத்தில் தர்மன் துவண்டு இருக்கிற போது, நான் இப்படி விளையாடித்தானே இந்த மாதிரி நாட்டை இழந்தேன்னு துவண்டு இருக்கிற போது அந்த இடத்துல சொல்லப்படுகிற கதை நலனுடைய சரித்திரம். இந்த நலனும் உன்னை மாதிரி காய் விளையாடிதான், சதுரங்கம் விளையாடிதான் தோற்று போனான், நாட்டை இழந்தான். நீ ஒன்றும் புதுசு கிடையாது, நீ ஃபஸ்ட் ஆள் கிடையாது, உனக்கு முன்னாடி அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்கிறான்.
அந்த இடத்துல நலனை தோற்படிப்பதற்காக ஒருத்தர் வந்தார். யாரு? சனைஸ்வர பகவான். சனைஸ்வரன் என்று சொல்லக்கூடியவன் சனி. அவருக்கு இந்திரன் முதலிய தேவாதிகள் அந்த 3 பேரும் சேர்ந்து கட்டளை, இந்த நலனை அழிக்க முடியல, நாங்கள் தமயந்தி எங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம். அதற்கு இந்த நலன் இடம் கொடுக்கவில்லை. எப்படி பாருங்க, அதற்காக நீ என்ன பண்ணுற, எங்கள் சார்பாக போய் நலனை பிடிச்சிக்கோ. 7.5 வருஷம் சனின்னு ஒத்துக்கிறார். இந்த சனியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு அவனுடைய லைஃப் டைத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிறது இவா சொன்னதுனாலையும் சரி, இவர்களுக்கு ஒரு சரின்னு சொல்ல மாதிரி ஆயிடுத்து, கம்புக்கும் களை வெட்டின மாதிரி ஆயிடுத்து, தம்பிக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி ஆயிடுத்துன்னு சரின்னுட்டார் அவர். இப்போ நலன்கிட்ட போயிட்டார் பிடிக்கிறதுக்கு. நம்மளை மாதிரி இல்லை நலன், உத்தமமாக இருக்கக்கூடியவன். நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, புருஷோத்தமன், புருஷர்களுக்கெல்லாம் உத்தமமாக விளங்கக்கூடியவன் பகவான் மாதவத்தோன். அப்படிப்பட்டவனை தினந்தோறும் ஆராதிக்கக்கூடியவன் நலன். அதனால் அவன் எங்கே பிடிக்கிறது, எங்கேயுமே வீக் பாயிண்ட்டே இல்லை. வெயிட் பண்ணுறார். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறார் தெரியுமா? 12.5 வருடங்கள் வெயிட் பண்ணுறார். பிடிச்சிருந்த அவர் பிடிக்கக்கூடிய நாட்கள் 7.5 வருஷங்கள் தான் நலனை. ஆனால் அவர் வெயிட் பண்ண நாட்கள் எவ்வளோ? 12.5 வருடங்கள். 12 வருஷம் நலனை பிடிக்க முடியல. 12.5 வருஷம் கழிச்சு தான் நலனை பிடிக்க முடியுது. அந்த 7 நாட்டு சனின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அந்த பர்வியூக்குள்ளே கொண்டு வர முடியறதான். இதற்காக அவர் வெயிட் பண்ண நாட்கள் எவ்வளோ? 12.5 வருடங்கள். இங்கே பாருங்க, ஒரு முனிவர் தவம் பண்ணுறார். யார்? சாந்தினிபின்னு ஒரு முனிவர். இவருடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பையன் ஒரு சின்ன தப்பு செஞ்சிடறான். அதனால் இந்த பையனை வேற ஒரு ராட்சசன் அழிச்சுன்னு போயிடுறான், ஒரு அசுரன். இவர் கொஞ்சம் ஏமாந்துருக்கார், பையன் கொஞ்சம் ஏமாந்துருக்கான், அவன் தூக்கின்னு போயிடுறான். இது நடக்கிற கதை. ஏன்னா அவனுக்கு சாந்தினிபியை சாந்திபினி மகரிஷியை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஆசை. இவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. எங்கே வீக் பாயிண்ட்டுன்னு பார்த்தா, அவருடைய மகனை தொட்டால் இவர் வீக் ஆகிடுவார்னு அழிச்சுன்னு போயிட்டார். இவர் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறார்? அதே மாதிரி 12 வருடங்கள் வெயிட் பண்ணுறார். 1 இல்லை 2 இல்லை 12 வருஷம். ஒவ்வொரு வருஷமும் தவம் பண்ணுறார். பகவான் எப்படியாவது பார்க்கணும், யாருக்கிட்டையாவது நம்ம தவம் போய் சேரணும், அவர் மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு நற்கதி கிடைக்கணும். நம்மளாம் 12 நாள் எதையாவது சொன்னோம்னாலே பகவான் வரமாட்டானா, எதிரியே எனக்கு ஆசி வழங்க மாட்டானா, இந்த கர்மாவை நம்ம தொலைத்து விட மாட்டோமான்னு எண்ணிட்டு இருக்கிற போது 12 வருஷம் வெயிட் பண்ணுறார். இந்த சமயத்தில் கண்ணபிரான் கம்சனை வதம் பண்ணுறார். வதம் பண்ணிட்டு, அதாவது இந்த இடத்துல அந்த சாந்திபினி மகரிஷி கிட்ட சிஷ்யனாக சேர்றார் கிருஷ்ணன். எத்தனை? 8 வயசில் எல்லாத்தையும் முடிச்சுடுறார் கம்சனை. நம்ம இதில் பார்த்தோம், நாராயணியத்தில் பார்க்குறோம், பகவான் கோகுலத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்த லீலைகளை நம்முடைய கண் முன்னே கொண்டு தரக்கூடிய நாராயண பட்டத்திரியினுடைய அந்த நாராயணியத்தில் பகவான் என்னென்ன லீலைகள்லாம் கோகுலத்தில் செஞ்சுட்டுருக்கான்னு அத்தனை லீலைகளும் 8 வயசில் முடிச்சிடுறான். பகவானுக்கு ஒரு பிஃபோர் 8 ஆஃப்டர் 80 தான் போல் இருக்கு அவனுடைய வாழ்வில். மற்றதெல்லாம் வெறும் ஸ்லோ மோஷன். இதுதான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணங்கள். அந்த பகவான் கம்சனை கொன்ற பிறகு கற்றுக்கணும் அப்படின்னு சாந்திபினி மகரிஷிகிட்ட வரான். அவனுக்கு என்ன சுவாமி கற்றுக்கணும்னு ஒரு இது அப்படின்னா, இது எல்லாமே கண் துடைப்பு. எதற்காக அவன் சாந்திபினி மகரிஷிகிட்ட வரான் கிருஷ்ணன் அப்படின்னா, இவருக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக வரான். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தவம் பண்ணினுடைய எஃபெக்ட் அவருக்கு கொடுக்கணும். அதனால் கிருஷ்ணன் அந்த மகிழ்ச்சி கிட்ட வரான், சிஷ்யனாக சேர்றான். சிஷ்யனாக சேர்ந்த கிருஷ்ணனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்துடுறார். கற்றுக் கொடுத்த உடனே கலைகளை கற்றுக்கொண்ட கிருஷ்ணன், சரி சுவாமி அடி எனக்கு உத்தரவு கொடுக்கறது அப்படின்னு கேட்குறார். சரிங்கிறார். உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு குரு தட்சணைன்னு கொடுப்பார். நம்ம பார்த்தோம், ஏகலைவன் கேட்டான் இல்லையா, இத்தனைக்கும் டைரெக்டாக துரோணர்கிட்ட கற்றுக்கலவன், இன்டைரக்டாக எல்லாத்தையும் கற்றுனான். அப்படிப்பட்ட ஏகலைவன்கிட்டவே குருதட்சிணை கேட்டார் துரோணர். இவங்கிட்ட குருதட்சிணை கேட்கணும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ண அந்த சாந்திபினி மகரிஷி
இவன்கிட்ட இவனால் இதனை இவன் கண் முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார், கிருஷ்ணனுக்காகன்னுட்டு. கிருஷ்ணனை பற்றி நன்னா தெரியும். சர்வசக்தியுடையவன், அனைத்து உலகங்களையும் காக்கக்கூடியவன். அவன் நம்மகிட்ட வந்திருக்கான்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் நம்மகிட்ட வந்திருக்கான வழி அவனுக்கு தேவைங்கிறதுக்காக வரல. பெரிய மனுஷாலாம் அப்படி தான். பல இடத்துல அவள் கிட்ட பேசுவா, எப்படி இருக்கேள் என்ன அப்படின்னு. உடனே அவன் பற்றியா அவனே என்கிட்ட பேசுகிறான். இல்லை, உனக்கு ஏதோ சூழ்நிலை சரியில்லைன்னு உன்னுடைய நண்பர்கள் மூலியமாக கேட்டுருக்கார், நம்மால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட வராதவர் உடனே இவனுக்கு ஏற்றிக்கும். அந்த மாதிரி இல்லை, இவர் உணர்ந்துறார். சாந்திமேனி மகரிஷி உணர்றார், கிருஷ்ணன் வந்தது நமக்கு ஹெல்ப் பண்ணத்தான். அதனால் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவருக்கு அத்தனை கலைகளையும் தெரியாததான் என்ன கிருஷ்ணனுக்கு தெரியாதது போலே இந்த அது என்ன சுவாமி தெரியாததுன்னு எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அவருடைய ஆச்சாரியன்கிட்ட கற்றுட்டாராம். கற்றுட்டே இருக்குச்சே ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. இவரை என்ன சொல்லுவார், எதில் உட்காந்து சொல்லுடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாராம். இவர் ஏதாவது சொல்லுவார், ரைட் இல்லை இந்த தப்பு பண்ணினேன் இந்த தப்பு பண்ணினேன். ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாராம், ஷா இந்த மாதிரி நீ சீக்கிரம் காலக்ஷேபம் ஆரம்பிக்கணும். இவருக்கு ஒன்றும் புரியல. நானே ஒழுங்காக கற்றுக்கலையே சுவாமி, நான் என்னத்தை காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறது அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை, நீ ஆரம்பி, காலக்ஷேபம் ஆரம்பி, இன்னும் என்ன முடிக்கவே இல்லையே, பாதி தானே போயின்னு இருக்கு அப்படின்னாராம். இல்லை அது தானாக முடியும், நீ என்ன தெரிஞ்சுட்டியோ அதை ஆரம்பி அப்படின்னாராம். முதல் வருஷம் இவர் போய் கேட்கச்சே, சுவாமி இந்த வருஷம் நான் திருப்பாய் உபன்யாசம் காலக்ஷேபம் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம் அது அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், நீ அந்த காலக்ஷேபம் ஆரம்பி அப்படின்னாரு. சரி, சுவாமி சொன்னால் ஆச்சாரியன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அந்த வருஷம் திருப்பாய் உபன்யாசம் பண்ணலையே. அவர் அடுத்த வருஷம் தான் பண்ண ஆரம்பித்தாராம். ஆனால் அது பண்ணாதேன்னு சொன்னவர் நீ காலக்ஷேபம் ஆரம்பி சொல்கிறாரே அப்படின்னாராம். இவர் ஒரு விஷயங்கள்ட்ட ஆரம்பிச்சிருக்கார், தனக்கு தெரிஞ்சவாட்ட சொல்லி. இவர் ஆரம்பிச்சுட்டு போய் கேட்குறார், சுவாமி நான் மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா நைஸ், ஏண்டா பையன் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன், என்ன சுவாமின்னு கேட்கப்படாதா அப்படின்னு இவர் திருப்பி கேட்டாராம். இல்லை சுவாமி, நீர் ஒன்று சொன்னீர்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். ரெண்டாவது, நீர் அதை அப்போவே சொல்லலை, ஏன்னு சொல்லலை, நீரே சொல்ல விருப்பப்படாத ஒன்று நான் கேட்டு வாங்கிக்கிறதுங்கிறது சரியாக படாது, அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னாராம் என்னுடைய ஆச்சாரியர். அவர் கூப்பிட்டு சொல்கிறாராம், காலக்ஷேபம்னு நீ ஆரம்பித்தாதான் உனக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். உபன்யாசங்கள் வேறு, காலக்ஷேபங்கள் வேறு. உபன்யாசம் அப்படின்னா நீ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற, அந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிற, அங்கே டீவியேட் பண்ணி அந்த சப்ஜெக்டை விட்டு விலகாமல் அதை பற்றி பேசக்கூடியது உபன்யாசம். நீ காலக்ஷேபம்னு ஆரம்பிச்சுட்டேன்னா, ஒரு பாசுரம் எடுத்துட்ட அப்படின்னா, அந்த உதாரணத்துக்கு பாகவதம் அல்லது பாரதம் ஏதோ ஒன்று ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டேன்னா, அந்த ஸ்லோகத்தை பற்றி தமிழில் சொல்லுவா இல்லையா, வெலாவாரியான அக்கு வேறு ஆணி வேறையாக உனக்கு தெரிந்த அத்தனை கதைகளையும். இப்போ நாம் பல பெரிவா போட்டிருக்கிறது பார்த்தோம்னா தெரியும். இப்போ இதே பெரியாழ்வார் திருமொழியினுடைய விசேஷ அர்த்தங்கள் அப்படின்னு புக் இருக்குது, அல்லது நமக்கு தெரிஞ்ச நம்ம மூதாரில் அல்லது இப்போது இதில் போய் நம்ம ஆச்சாரிய புருஷால் போட்டிருக்கிற அந்த புக்ஸ் எல்லாம் போய் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அதற்கு நிறைய சேர்க்கிறா. இப்போ பொங்கல் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு அரிசி போடுறது, உப்பு போடுறது, அது மட்டுமே பொங்கல் இல்லை இல்லையா, அதற்கு பலவிதமான ஆடட் புளி மிளகா அது இது எல்லாத்தையும் சேர்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தா தான் அது பரிமளிக்கும். அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு நீ ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நீ கார்த்தால ஈவினிங் காலக்ஷேபம் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய என்னென்னங்கிறத ஒரு சாதாரண உபன்யாசம் பண்ணுறத விட காலக்ஷேபத்துக்கு அதிகமாக தேவை. அந்த மாதிரி நீ காலக்ஷேபம் பண்ணச்சே உனக்கு ரெஃப்ரெஷ் ஆகும், அதனால தான் நான் காலக்ஷேபம் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி இந்த சாந்திமேனி மகரிஷி தன்னுடைய மகனுக்காக பகவான் வந்தாலுமே, இது எனக்கு ஒரு பகவான் என்கிட்ட காலக்ஷேபம் கேட்க வரல, எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், நான் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு என்ன நானே செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பகவான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டு அவர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி என்னுடைய குழந்தை 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரக்கனால் அபகரிக்கப்பட்டான்
அவனை நீ காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞாபிச்சுட்டாராம். சந்தோஷம், ஏன்னா வந்த வேலை இதுதானே. என்ன, எப்படி கைகேயி நீ காட்டுக்கு போன்னு சொன்னோடனே முதல்ல சந்தோஷப்பட்ட ஆள் யாருன்னா பகவான் தான். வந்த வேலை அதுதானே சுவாமி, அதை தானே முடிக்கணும், அதற்குத்தானே போகணும். காட்டுக்கு போனால் தான் பல முனிவர்களை பார்க்க முடியும், பல துஷ்டர்களை நிகிரகம் பண்ண முடியும், ராவண சம்ஹாரம் பண்ண முடியும். அங்கே இன்னொருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யார்? முக்கியமாக யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம்னு அயோத்தியில் இருக்கிறத பெருமாளை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ஏழை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விபீஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த விபீஷனுக்கு சரணாகதி பண்ணணும். இவையெல்லாம் இருக்கு, அதனால நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் பகவான். அந்த மாதிரி அந்த அரக்கனை கொல்லணும், அந்த இடத்திலிருந்து தேவரீருடைய குமாரனை காப்பாற்றணும் அப்படிங்கிறத மனசில் வாங்கின்ற பகவான் நேர அரக்கன்கிட்ட வரானாம். இந்த அரக்கன் எப்படின்னா பாஞ்சஜன்யம், பஞ்சஜனன் அப்படின்னு, அதாவது சங்குனுடைய உருவோடு இருக்கக்கூடிய அரக்கன். அது என்ன சொல்லுங்க, சங்குனுடைய உருவோடு அப்படின்னா, நீங்கள் சங்கம் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயங்கள், சங்கம் சக்கரம். சக்கரம் வைப்ரண்ட்டாக இருக்கும், எப்பயும் ஒரு இடத்துல சும்மா இருக்காது, சுத்தின்ண்டே இருக்கும். அதனுடைய பிம்பமாகத்தான், பிரதிபிம்பமாகத்தான் சூரியனை பார்க்குறோம். சக்கரம் சும்மா இருக்கவே இருக்காது, எப்பயும் சுத்தின்ண்டே இருக்கும். அதனால் ஆகர்ஷணம் அதிகம், சுத்தின்ண்டே இருக்கிறதுனால. அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால தான் சக்கரத்தாழ்வார நம்ம பல விஷயங்களுக்கு போய் சேவிக்கணும்னு சொல்கிறார். ஆகர்ஷண சக்தி அதிகம், நாம் சொல்கிறத கேட்கக்கூடியது, ரொம்ப டக்குனு இழுத்து கொள்ளக்கூடியது. உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஒரு பெரிய கயிறை வச்சு நம்ம சுற்றினே இருந்தோம்னா கயிறு வெளியிலேருந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இழுத்துக்கும். இந்த முறத்தில் அரிசி போட்டுன்னு சில பேர் சுற்றுவா, அது அங்கங்கே இருக்கக்கூடியதெல்லாம் கலெக்ட் ஆகிடும். வெளியிலே இருக்கக்கூடியது உள்ளே வரக்கூடியது. அதனால தான் சக்கரத்தாழ வெளியில் உனக்குன்னு குறைகளெல்லாம் இருந்தால் அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் தான் வாங்கி கொண்டு உனக்கு நல்லதை கொடுப்பாருங்கிறதுனால தான் சக்கரத்தாழ்வார் ரொம்ப வசீகரமாக சொல்கிறார். அந்த சக்கரத்துக்கு அதே மாதிரி சங்கம் என்ன செய்யும், சங்கம் சும்மா இருக்காது, அது எப்பயும் சப்தம் எழுப்பிண்டே இருக்கும், தான் இருக்கும் இடத்தை அறிவித்து கொண்டே இருக்கும். இது ஒலி, அது ஒளி, அந்த மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவனாக இந்த அசுரன் இருக்கானாம். அந்த அசுரன் என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு போய், அதாவது இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் இந்த வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இந்த மயில் ராவணன் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். மயில் அவனுடைய அந்த ஆன்மா எங்கே இருந்தது அப்படிங்கிறத, இங்கே 7 கடல் தாண்டி 7 உலகம் தாண்டி இப்படியெல்லாம் இருக்குது, அவனுடைய ஆன்மா அங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனை கொண்டு போய் யமலோகத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டான். இவர் முதல்ல என்ன பண்ணினார், நேராக அந்த அசுரனை போய் சம்ஹாரம் பண்ணினார். அந்த சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு வாயில் வச்சு ஊதின்னு இருக்கார். அது ஒரு கதை. அவன் பாஞ்சஜன்யமாக ஏன் எடுத்தான், அவனும் தான் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும், இதை பார்க்கலாம், இந்த மாதிரி அதை வசீகரத்தன்மை கொண்டதான அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த அசுரன் பாஞ்சஜன்யத்து அந்த வசீகரத்தன்மையினால் அதுவாகவே மாறிவிட்டான் அப்படின்னு. இந்த குளவி கொட்டி கொட்டி புழு குளவியாக மாறிவிடுன்னு பெரியவா சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம கதைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டியவைகள். அந்த பாஞ்சஜன்யத்தை வாயில் வச்சு ஊதிண்டே பகவான் யமலோகம் போய் அந்த குழந்தைய அழைச்சுட்டு வராராம். அப்படியே எப்படி இருந்தானோ அவன் அப்படியே கொண்டு இந்த முனிவர்கிட்ட கொடுக்குறாராம் தன்னுடைய குரு தட்சிணையாக. அப்படிப்பட்ட பகவானே நீ கேட்கறதுக்கு முன்னாடி, அதாவது பக்தர்கள் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட, நீ அவள் இருக்கிற இடம் தேடி வந்து அவளுக்கு என்னென்ன கருணையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ கொடுத்து அவர்களுடைய கவலையெல்லாம் மறக்கடித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவனே, இந்த கோவிலிலே பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய இங்கே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பவனே, எங்களுக்கும் நீ அருள்வாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியாக முதல் பாசுரம் வருது. இதில் மாதவத்தோன்
யாரு? மாதவத்தோன் பகவான். புத்திரன் போய் மறி கடல்வாய் மாண்டானை ஓதுவித்தது அக்கணையா. ஓதுவித்தவன் பகவானுடைய ஆச்சாரியன் சாந்திபீனி மகர்ஷி. ஓதுவித்த அக்கணையா உருவே கொடுத்தான். அவர் கேட்ட தட்சணையா. ஓதுவித்த தக்கணையான்னா தட்சணையாங்கிறத தமிழ தக்கணையா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த காலத்திலே ஆரம்பிச்சிட்டா. இப்போ என்னடா நீ சொல்கிறது ஸ்டாலினை சுடலை இசிட்டாலின் இப்படின்லாம் சொல்கிறதுன்னு இல்லாமல் தட்சணை அப்படிங்கிறதே தமிழ் படுத்தணும் தக்கணையாக அப்படின்னு. இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் பெரியவா பண்ணுறக்கா நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தான். அந்த உருவை அப்படியே எப்படி அந்த அரக்கன் அழைத்து கொண்டு செல்லும் முன்பு எந்த உருவேல இருந்தானோ அந்த உருவாகவே பகவான் தட்சணையாக அளித்தான். அப்படிப்பட்டவன் ஊர் தோதவத்தி தூய்மறையோர். அது என்ன? தோது அவத்தி தூய்மறையோர். அதாவது தோதவத்தி அப்படின்னா அவத்தின ஆடை, தோதவத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக மிக தூய்மையான இருக்கக்கூடிய ஆடை தூய்மறையோர். யாரு? துறை படிய தழும்பியங்கும். மறைனாலே தூய்மையானதானே சுவாமி. அதை மறைக்கு தூய்மை. அது என்ன? தூய்மறை இல்லையா? மறை என்பது தூய்மையானது தானே. வேதங்கள் தூய்மையான வேதங்கள் தானே. அதில் இன்னும் என்ன தூய்மறை அப்படின்னா வேதங்கள் பல விஷயங்களை பற்றி சொல்கிறது. இந்த உலகுக்கு தேவையான பல விஷயங்களை எடுத்து சொல்வது வேதம். அது எப்பொழுது தூய்மையாச்சா பகவானுடைய சிவன் நாராயணனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை சொல்றது இல்லையா? சாதாரண விஷயங்களை சொல்ற வரைக்கும் அது மறை, தூய்மையான மறை. ஆனால் பகவானுடைய ஸ்வரூப ரூப அந்த குண விபூதிகளை சொல்ற போது அது இன்னும் தூய்மையாகிறது. அப்படிங்கிற நெருப்புக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தூய்மையானதாக இருக்கக்கூடிய மறை அதை ஓதக்கூடியவர்கள் துறைபடிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே. அது எப்படி சொல்லக்கூடியது? அப்படிப்பட்ட அரங்கமாக நீர் ததும்பி எல்லா இடங்களிலும் இருக்கும் மலர்களில் உள்ள தேனை சிந்த பெற்ற மிக 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 வளவுடையதாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பல இடங்களில் திருச்சி, மதுரை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் பல ஊர்களில் இப்போ நீரே கிடைக்கிறது இல்லை. காவிரியில் தண்ணி வந்தால் தானே இங்கே 70 அடி 80 அடி போர் போட்டா கிடைக்கிறது இல்லை. 700 அடி 800 அடி போர் போட்டால் கூட கிடைக்க மாட்டேங்கிறது, தண்ணி வரமாட்டேங்கிறது. ஆனால் அந்த காலத்தில் நீர் ததும்பி இரு கரைகளிலும் நீர் ததும்பி ஓடுமா. அப்படி காவிரி ஆற்றினுடைய கரைகளிலே நீர் ததும்பி எல்லா இடங்களிலும் அப்படியே வழி வழி என்னாகும், அந்த மலர்கள் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக பூத்துண்டே இருக்குமா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலத்தில் நீர் தெளிப்பு முறை, பாசன நீர் தெளிப்பு முறைன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீங்கள் மடை மாற்று முறைன்னு சொல்லுவாள். இந்த பழைய விவசாயிகளுக்கெல்லாம் போனோம்னா தெரியும், விவசாயம் பண்ணுறவெல்லாம் மடை மாற்றி விடுவது. இந்த இடத்துக்கு தேவையானது போனோன்னே இதை கட்டிட்டு மடையை மாற்றி விடுவாள். அந்த மாதிரி நீர் தழும்பி 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 தேவையான போது வந்துட்டே இருக்குமா. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கக்கூடிய நீர் எப்பயும் பூக்களை மலர்ந்த முகத்தோடைய ஃப்ரெஷ்ஷாக புது புது பூ பூத்துட்டே இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதனால் புது புது பூ பூத்துட்டே இருந்துன்னா எந்தாகும்? இதெல்லாம் உடனே சில பேர் கேட்பா, சுவாமி நீர் சொன்னீர் முன்னாடியே கார்த்தால அந்த அருணோதயத்துக்கும் சூரியோதயத்துக்கும் இடைப்பட்ட சந்தர்ப்பத்தில் தானே வண்டு வந்து உட்காரும், அதுலேருந்து தானே தேன் சுரக்கும் அப்படின்னு. இதெல்லாம் கவிகளுடைய மகத்துவம். கவி இருகரம் நீட்டி வா வா என்று அழைக்கிறது என்ன கம்பன் பாடியனால் அதனுடைய உமைகளை எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக சொல்லக்கூடிய கவியினுடைய மகத்துவமாக சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எப்பையும் தேன் சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ போய் கேட்கணும்னு அவசியம் இல்லைப்பா. எந்த சமயத்தில் நீ நினைச்சாலே போரும், அவன் வந்து அருளை காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் அரங்கன், ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், பிறப்பகத்தே மான் பொழிந்த பிள்ளைகளை நால்வரையும்.
இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து உருப்படுத்த உரைப்பன் ஊர் மறை பெரும் தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார். பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம். அது எப்படிப்பட்ட திருவரங்கம்? வேதம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய திருவரங்கம். அவர்கள் எப்படிப்பட்ட அந்தணர்கள்? வேதங்களை தங்கள் வாயினாலே எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் சிறப்பை உடையவர்களாக கருதக்கூடியவர்கள். எந்த வேதம்? முதல்ல பார்த்தோம் தூயமறையான வேதம். ஏன் அதற்கு தூய்மறை என்று? பகவானுடைய ரூப லாவண்ய சுரூப கூட விபூதிகளை சொல்றதுதான் அது தூய்மறை. அப்படிப்பட்ட வேதங்களை தங்களுடைய வாய்களினாலே சதா சர்வ காலமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்களுடைய சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பது அப்படிப்பட்ட அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவரங்கம் என்று சொல்லக்கூடியது அப்படிங்கிறார். பிறப்பகத்தே மான் பொழிந்த பிள்ளைகளை நால்வரையும். பிராமணனது 4 பிள்ளைகளை பரவதத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து தாயுடன் சேர்த்த வல்லமை உடைய ஊரானது இந்த திருவரங்கம். இறைப்பொழுதில் கொண்டு வந்து கொஞ்சம் சொல்ப காலத்திலேயே கொண்டு வந்து கொடுத்து உருப்படுத்த உரைப்பர். இப்போ முதல்ல பார்த்தோம், அவன் எப்படி எடுத்துன்னு போகிறானோ அப்படி கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? அதாவது நீ எப்படி கேட்குறியோ அந்த மாதிரி பகவான் உனக்கு கருணை வழங்க காத்திருக்கிறான், சித்தமாக இருக்கிறான். அதனால தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடாது இல்லையா, மாற்றி கேட்கக்கூடாது. எதையுமே மனசில் என்ன படுறதோ அதை அப்படியே கேட்டுடணும். இதை கேட்குறேன் அதை கேட்குறேன், எனக்கு தூக்கத்தை கொடுக்காத. அவனுக்கு தெரியாத அவனுக்கு எதை கொடுக்கணும்னு. சில பேர் வேண்டிப்பா பகவானே நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை எனக்கு கொடுத்துரு. ஏன்னா நான் ஏதாவது இப்போ எனக்கு 10,000 ரூபா கொடுன்னு நான் கேட்டு நீ 10 லட்சம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனா, நான் 10,000 ரூபான்னு கேட்டேன்னா ததாஸ்து நீ கொடுத்துட்டு போயிட்டேனா இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்பது குறைவாக கூட இருக்கும் நல்ல விஷயங்கள். ஏன்னா நீ என்றைக்குமே கெட்ட விஷயம் எனக்கு கொடுக்க மாட்டேன், அது என்னுடைய கர்மா தான் வரும். அதனால் நீ கெட்ட விஷயம் கொடுப்பதற்கு ரெடியாகவே இல்லை. நீ கொடுக்கக்கூடிய அனைத்துமே நல்ல விஷயங்கள் தான். அந்த நல்ல விஷயத்தை நான் குறைச்சி கேட்டக்கூடாது இல்லையா? இப்போ நானே எனக்கு கால்வலியை கொடுன்னு கேட்டால் கூட நீ கொடுப்பையோ? கொடுக்க மாட்டேன். ஐயோ இந்த பக்தன் கால்வலியினால் அவஸ்தப்படுவானேன்னு நினச்சி நல்லதை கொடுப்பையோ ஒழிய, நான் கால்வலி கேட்டால் எனக்கு அது கெட்டதுன்னு நீ கொடுப்பையா? கொடுக்க மாட்டேன். நான் செய்த கர்மாவல்லவோ என்னை உறுத்துகிறது. அந்த கர்மாவிலிருந்து விடுவதற்காக நீ இருக்க, உங்ககிட்ட தானே நான் கேட்குறேன். அதனால் உங்ககிட்ட நல்லது தான் கேட்க முடியும். அந்த நல்லதை கேட்கச்சேவே எனக்கு கால்வலியை இப்பயே விடுவிச்சிடுன்னு கேட்டால் என்னுடைய கர்மா போக அது விடுவிட்டுரும். ஆனால் நீ கால்வலி 2 நாள் இருக்கட்டும், 3ஆவது நாள் எனக்கு அது நிவர்த்தி பையன்னு நான் ஏன் சுவாமி உங்ககிட்ட கேட்கணும்? அதை மாதிரி கொடுக்க சித்தமாக இருக்கக்கூடியவன்கிட்ட எப்படி நாம் கேட்கிறோமோ அப்படி அதை அருளக்கூடியவனாக இருக்கிறான் பகவான். இதை ரொம்ப நல்ல நம்முடைய இதே தான் அகைன் நாம் போகணும்னா திருச்செந்தவரத்தன் தான். இல்லை என்று சொல்லலாது இல்லையாதம் இட்டிடை. இங்கே இல்லைன்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. பின்னை கேள்வன் என்பர் உன் பிணக்குணர்ந்த பெற்றியோர். யாரவா? உன்னை தெரிஞ்சுவா. உன்னுடைய பிணக்கு உணர்ந்த பெற்றியோர் பின்னையாய கோலமோடு பேரும் ஊரும் ஆதியும் நின்னையார் நினைக்க வல்ல நீண்மையார் நினைக்கல. உன்னை யார் நினைக்க முடியும்? நின்னை யார் நினைக்கல, உன்னை யார் நினைக்கல சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்மறை வினைச்சம் எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவா. உன்னை யார் நினைக்கல அப்படின்னா எல்லாரும் நினைச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். உன்னை யார் நினைக்கல, ஏன் சுவாமி மறந்தாதானே சுவாமி நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா பெரியவா? அந்த மாதிரி மறப்பதற்கே இல்லாததொன்றாக விளங்கக்கூடியவனே நீ அல்லவோ நீர்மையால் நினைக்கலே. அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க, தூய்மை யோகம் ஆயினாய். நாம் பார்த்தோம் இல்லையா, தூய் மறையாய் அப்படின்னு. இவர் சொல்ற தூய்மை யோகம் ஆயினாய் துழாய் அலங்கல் மாலையா ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதி தேவனை
நின் நாமதேயம் என்னதென்ன வல்ல வல்லமாகிலும் சாமவேத கீதனாயே சார்கபாணி அல்லையே, சக்கரபாணி அல்லையே. அடுத்ததான் சார்கபாணி. அங்கமாறும் வேதனான்கும் ஆதின்றவற்றுள்ளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை சங்கனாக அணைக்கிடந்த செல்வமல்ல செய்தனாய் சங்கவண்ண வண்ணமேனி சார்கபாணி அல்லையே. இப்படி திருச்சந்த விருத்தமாகட்டும், பெரியாழ்வார் திருமொழியாகட்டும், தூய்மை என்று சொல்லக்கூடிய வேதங்களுக்கு அதன் பொருளாக விளங்கக்கூடியவன் அப்படின்னா நீயாத்தான் இருக்க முடியும். உன்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உன் உருமுகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தனூர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்றவரும் புனலரங்கம் என்பதுவே. ஹரே கிருஷ்ணா. அபிமன்யு, மருமகனான் அபிமன்யு, அவன் வம்சம் அற்று போகணும். அதாவது இவர் சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார், எதுவுமே இல்லை சுவாமி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 5 பேர் வேணுமா? சரி, நீங்கள் 5 பேர் பழைச்சிருவேள் அப்படின்னு கொடுத்துட்டார். இந்த 5 பேரை மட்டும் அவர் வேற யாரையுமே விட்டு வைக்கல. திருதராஷ்டிரன் கேட்குறான், ஏன் சுவாமி எனக்கு 100 குழந்தைகளை கொடுத்தியே, நான் என்ன பாவம் பண்ணினேன்? 49 பிறவி எடுத்தேன். இந்த 49 பிறவிலையும் நான் கேட்டுட்டேன். யார்கிட்ட? இந்த பீஷ்மன் துரோணர்கிட்டலாம் கேட்டுட்டேன். நான் எதுவுமே தப்பு பண்ணலையா? அப்படி இருந்து நான் என்ன தப்பு பண்ணேன்? 100 குழந்தைகளை கொடுத்து அந்த 100 குழந்தைகளையும் என் கண் முன்னே, அதாவது என் கண் முன்னேன்னா நான் இருக்கும்போதே அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட நான் வருந்தக்கூடிய அளவிற்கு என்ன பாவம் பண்ணினேன்னு கேட்குறான் திருதராஷ்டிரன். அதற்கு பகவான் ஒரு கதையை சொல்கிறார். 49 தான் நீ பார்த்த, அதுக்கு 50வது பிறவியில் நீ செய்த ஒரு புறாவனுடைய நீ செய்த செயல் உனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு. அடே திருதராஷ்டிரா, நீ என்னமோ பெருசாக நினச்சிட்டு இருக்கியே, நான் எல்லாரையும் காப்பாற்றிட்டேன்னு. யாரை காப்பாற்றினேன் நான்? அவன் என்கிட்ட கேட்டா, பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவளுடைய புத்திரர்கள் யாரா இருக்காளா பார்த்தியா? இளம் பஞ்ச பாண்டவர்களும் கிடையாது. பஞ்ச பாண்டவர்களுக்கு தனித்தனியாக குழந்தைகள் உண்டு. இடும்பன், இடும்பி, இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குழந்தைகள். அத்தனை குழந்தைகளும் அல்லவோ அவர்கள் அறியாவண்ணம் இறந்து விட்டார்கள். அதில் கரிக்கட்டையாக போக கடவுது என்று சாபமிட்டதற்காக அந்த குழந்தையை தன்னுடைய தகிக்க வைத்தவன். அந்த திருவடி சம்பந்தம் இருந்ததுனால அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் பின்னாடி பரீட்சித்து என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கதையை சொல்றார். தன்னுடைய மகனான மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு இல்லை, சந்ததியினுடைய அந்த குழந்தையினுடைய உயிரை மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே, பாண்டவருடைய அந்த உருமகத்தை விழாமன்னா அது யாகம் பண்ணினாலே யாகத்திலே காத்து அவர்களை கடைசி வரையில் அழைத்து வந்து வீழ்ந்து போகாமல் காத்தவன். குருமுகமாய் காத்தன். யாரு? குருமுகமாய் காத்தானா பெருமாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். ஏன் சுவாமி அந்த வார்த்தையை போடுறார் அப்படின்னா, நமக்கு எல்லாவற்றுக்குமே வழிகாட்டின்னு ஒன்று தேவை. இந்த உலகத்தில் நாம் படக்க ஆரம்பித்ததுலேருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியது தாய் தந்தை. அதற்கடுத்தது ஒவ்வொருத்தரும் வழிகாட்டின்றே வரா. வழிகாட்டாமல் இல்லை, நத்திங் இஸ். நான் முதலே சொன்னேன், டிஸ்கவர்டு. எவ்ரிதிங் இஸ் டிஸ்கவர்டு ஒன்லி, நாட் இன்வென்டட். அந்த வழிகாட்டுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும், நமக்கு ஞானம் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வேணும், நம்மை கழிப்பழைத்து அழைத்து கொண்டு போவதற்குன்னு ஒருத்தர் வேண்டும். கடைசியில் நீங்கள் அல்டிமேட்டாக அதெல்லாம் ஒன்றுன்னா வேணும்னு நினச்சிட்டே வரைச்சே இந்த உலகத்தை விட்டு போவதற்கும் வழிகாட்டுவதற்கு ஒருத்தன் வேண்டும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக நம்முடைய குரு ஆச்சாரியன் வேண்டும். அவன் கொடுத்த ஞானத்தின் மூலம் நாம் பிரபத்தி செய்து சரணாகதி செய்து அவனை அடைய வேண்டும். அதற்கு அவன் வேண்டும் குருவாய். அதைத்தான் சொல்றார், குருமுகமாய் காத்தானூர் திருமுகமாய் செங்கமலம். இந்த திருமுகமாய் செங்கமலம், அந்த திருமுகமாய் அப்படிங்கிறச்சே நம்ம முதல்ல தேசிகனுடைய
பாசுரம் தான் பார்த்தோம். யார்? எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் வேணும் அப்படின்னா அது தாயாரை முன்னிட்டு தான், நம்முடைய அத்தனை ஆச்சாரிகளை முன்னிட்டு நாம் அவனை அடைய முடியும். அதைத்தான் சொல்கிறார் திருமுகமாய் அப்படின்னா டைரக்ஷன். அதை காட்டக்கூடியவள் யார்? தாயார். எப்படி இருக்கக்கூடியவள்? செங்கமலத் தாயார். செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்று அலரும் புனலரங்கம். எப்பயும் நின்று அலரும், சிரிச்சுண்டே இருக்கும், மூடிண்டே இருக்காது, மொட்டாக இருக்காது, மலர்ந்து அலர்ந்து மலர்ந்து இருக்கக்கூடியது. வாயை நம்ம மூடின்னே இருந்தோம்னா உம்முன்னு இருக்கும். கொஞ்சம் நம்ம வாயை திறந்தோம்னா கொஞ்சம் சிரிப்பு வரும், புன்னகை. அதனால தான் சொல்கிறா கொஞ்சமாக சிரிங்க, வாயை திறந்து சிரிங்கப்பா அப்படிங்கிறா. ஏன்னா நீங்கள் சிரிக்கச்சே, அதாவது ஒவ்வொருத்தரும் நாம் சிரிக்கச்சே அந்த கோபமானது தாபமானது கொஞ்சம் மறைஞ்சிடும். எவ்வளவுதான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது அப்படின்னாலுமே, அந்த முகமானது காட்டக்கூடியதாக இருந்தாலுமே உம்முன்னு வச்சிடணும்னா அந்த கோபத்தினுடைய துணியாக விளங்கும். அதுவே மலர்ந்த மொட்டாக இல்லாமல் நின்று மலரும் அப்படின்னு அலர்ந்ததாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் சிரிப்பு நம்ம வாயில் வந்ததுன்னா என்னதான் இருந்தாலும் அந்த சோகமும் நம்முடைய மன அழுத்தங்களும் மறைந்து கொஞ்சம் அடுத்த வாழ்க்கை ஒரு சொலேச கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி எப்பையும் பொறுமுகமாய் நின்று அனரும் புனல் அரங்கமாக விளங்கக்கூடியது பகவான் பள்ளி கொண்டிருக்கக்கூடியது. ஈன்றெடுத்த தாயையும் ராஜ்யத்தையும் நமக்கு அளிக்கக்கூடியது. தோள் கொடுக்கக்கூடிய நம்முடைய தோள் கொடுத்தன நமக்கு நண்பனாக விளங்கக்கூடியவர்கள் அத்தனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக விளங்கக்கூடியது திருவரங்கம். கூன் தொழுதை சிதகு உரைப்ப கொடியவன் வாய்க்கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கு ஒழிய கான் தொடுத்த நெறியோகி கண்டகரை களைந்தான் ஊர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கமும் என்பது அதுவே என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயிதி சமர்ப்பயாமி.